சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டில் தொண்டர்களுக்கு அனுமதி இல்லை என போலீசார் தெரிவித்து வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள். சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மன் நோட்டீஸை கிழித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது தொடர்பாக 2 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த கைது செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பிறகு சீமானுடைய வீட்டில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடையாறு காவல் துணை ஆணையர் தலைமையிலான தனிப்படை போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த சீமானுடைய வீடு இருக்கக்கூடிய பகுதியில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு கட்சியினர் யாரும் உள்ளே செல்லாத வகையில் போலீசார் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. யாருக்கும் உள்ளே செல்ல சீமான் வீடு அருகே செல்வதற்காக அனுமதி இல்லை என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் கைதான பாதுகாவலர் அமல்ராஜிடம் போலீசார் விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள். அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கி கொல்கத்தாவிலிருந்து வாங்கியதாக கூறப்படுகிறது. 0.32 இன்ச் துப்பாக்கி ரகம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 20 தோட்டாக்கள் அதில் இருந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2010ஆம் ஆண்டு முதல் இவர் துப்பாக்கி லைசன்ஸ் வைத்திருப்பதாகவும், அதாவது தனி நபருக்கான லைசன்ஸ் வாங்கிவிட்டு பாதுகாவலர் பணிக்காக அதனை பயன்படுத்தி வருவது சட்ட விரோதம் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது தொடர்பான சட்ட நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட வாய்ப்புகள் இருக்கிறது. அது தொடர்பான ஆலோசனையும் நடந்து வருகிறது. மேலும் அமல்ராஜ் குறித்து பின்னணி குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அவர் அம்பாசமுத்திரத்தை சேர்ந்தவர் என்றும் சென்னை தாம்பரத்தில் அவர் குடும்பத்தோடு வசித்து வருவதும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சியில் இவர் உறுப்பினராக இருப்பதும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. அதே போல மற்றொரு கைதான வீட்டு பணியாளர் சுபாகர் குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.